அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த ரெண்டுத்துலையும் ஞாபகப்படுத்துறது வந்து நீங்கள் பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை செயலாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி நைட்டே வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா, திருச்செந்தூருக்கு போக வேண்டாம், நாளைக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆக்கும், டயர்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு சொல்லும். ஆனால் இன்னொரு மைண்டு வந்து என்ன சொல்லுன்னா, இல்லைல்ல நாளைக்கு என்ன நடந்தாலும் போயிடணும் அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் சொல்லும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த கலியுகத்தில் நம்ம நிறைய மாயையில் இருக்கோம். நம்ம என்ன தான் தெளிவாக பேசினாலும், எவ்வளோ தான் நம்ம ஞானமாக இருந்தாலும், எங்கேயோ இடத்துல மாயே போகிறோம். ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தா ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வேலையை மறந்துடுறோம். சோஷியல் மீடியாவில் போய் யூடியூப்பில் போய் நம்ம ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பித்தா அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன வேலையை திட்டமிட்டோமோ அதை மறந்து அதிலே நம்ம மூழ்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கான்ஷியஸ் வேலை செஞ்சு இந்த விஷயம் நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நிறைய பேருக்கு வந்து இது இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அம்பத்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் போகிற வழியிலே ஏதோ ஒரு ஃபோன் வரும், இல்லை ஏதாவது ஒரு ஞாபகம் வருதுன்னா அம்பத்தூருக்கு போகாமல் வேறு ஒரு பகுதியில் போய் வேலையை முடிச்சுட்டு ஆஹா இன்னைக்கு அம்பத்தூர் நம்ம போகாமல் விட்டோமே. இது எல்லாமே கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் தான். இது வெறும் மனித செயல்கள். ஆனால் இதை தாண்டி தெய்வத்தை வந்து நம்ம கான்ஷியஸ் சப்கான்ஷியஸில் கொண்டு வரது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் இந்த கலியுகத்தில்.